இப்போ ஆக்சுவலாக அந்த பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஆர்டினரி வேரியபிள் வந்து இருக்குது இல்லையா, வேரியபிள் அப்படின்னு சொல்லி வேரியபிளோ அல்லது சியோட ஃபங்க்ஷனோ எதாக இருந்தாலும் வந்து மெயின் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஃபைலாக ஸ்டோர் பண்ணால் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகலாம் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில். ஆனால் ப்ராசஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா கட்டாயம் மெயின் மெமரிக்கு வந்து தான் ப்ராசஸ் பண்ணி ஆகணும். கம்ப்யூட்டர் வந்து அதாவது பூட் ஆகிறப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி அது 2 GB மெயின் மெமரி இருக்குதுன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 2000 MB இல்லையா, 2 GB அப்படின்னா 2000 MB நீங்கள் வந்து 2000 × 1000 மல்டிப்ளை பண்ணனா அது கேபியாக மாறும். அப்புறம் 1000 மல்டிப்ளை பண்ணினா பைட்ஸாக மாறும். ஸோ அவ்வளோ பைட்ஸ் வந்து அந்த மெமரியில் இருக்குது. அந்த மெமரி மேப்பிங் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மெமரி மேப்பிங்கில் இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணணும். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒரு சில கர்னல் ப்ரோக்ராம் லோடாக இருக்குது. இந்த இடத்துல வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற நம்ம ஐக்கானுக்கு உண்டான பிக்சர்ஸ் இருக்குது. அப்புறம் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்குதுலாம் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா அந்த மெமரிக்கு வந்து அட்ரஸிங் பண்ணணும். இது அதாவது மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மேஜர் ஒர்க் ஆஃப் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அது என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு ஃபிலிமை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கூட ஹார்ட் டிஸ்கில் அதோட சைஸ் வந்து இப்போ ஒரு HD ஃபிலிமாக ஒரு 3 hours ஃபிலிம் அப்படின்னா ஒரு 4 GB இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஆக்சுவலாக மெயின் மெமரியே 2 GB தான் இருக்குது. 2 GBயும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு மட்டுமே அது இல்லை. இப்போ அந்த பிளேயர் VLC பிளேயர் ரன் ஆகுதுன்னா அந்த VLC பிளேயருக்கும் மெயின் மெமரியில் இடம் இருக்கும். அது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் மெயின் மெமரியில் இடம் இருக்கும். அதாவது ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு எல்லாம் மெமரி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமாக இருக்கும். ரேர்லி யூஸ்டு அப்போ மட்டும் எடுத்து லோட் பண்ணி பண்ணோம். அப்போ அந்த ஃபிலிம் என்ன பண்ணால் அதுக்குன்னு ஒரு 5-12 MB மட்டும் இடம் ஒதுக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன பண்ணோம், அங்கேருந்து கொஞ்சம் பேஜ் பண்ணோம். அதான் பேஜிங் அப்படின்னு பேர். அந்த மாதிரி பார்ட்டாக டிவைட் பண்ணுறத பேஜிங். அப்புறம் அங்கே ஒரு பேஜ் தட் இஸ் ஒரு பார்ட் எடுத்துகிட்டு வர்றது, மெமரியில் வச்சு அதை ப்ராசஸ் பண்ணுறது, அது முடிகிற டைமாக பார்த்து இன்னொன்று கொண்டு வரது. இது பேர் ஸ்வாப்பிங். அதான் பேஜிங் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது மெமரி மேனேஜ்மெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மெமரி மேனேஜ்மெண்ட் ஹெவி ஒர்க். அதில் பேஜிங் ஸ்வாப்பிங்லாம் இப்படி தான். ஆனால் இது எப்படி பண்ணுதுன்னா ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு அட்ரஸாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அலாட் பண்ணுது. அது இன்டிஜரில் தான் இருக்கும். அந்த அட்ரஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இன்டிஜரில் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு. அது கண்டினியூஸாக இருக்கலாம். அது இல்லாமல் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெமரி மேப்பிங் பண்ணுறப்ப அதுக்குன்னு சொல்லி ஒரு அலகேஷன் டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் இதெல்லாம் எது வந்து ஆல்ரெடி அலகேட்டட் ஏரியா எது, அன்அலகேட்டட் ஏரியா எது, தட் இஸ் ஆக்குபைடு அன்ஆக்குபைடு எல்லாம் ஈஸியாக அது வந்து லொக்கேட் பண்ணி அதுக்கு ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரி ஒன்று வச்சு அதை ரெஃபர் பண்ணி தான் மெமரி அலகேட் பண்ணுது. இல்லைனா ஓவர் ரைட் பண்ணிடும். முக்கியமான இதில் போய் இது ஓவர் ரைட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து அட்ரஸிங்கை வச்சு தான் எல்லாமே பண்ணுது. அப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், மெமரி கொண்டுட்டு போகும், மெயின் மெமரி. அதுக்கு ஒரு அட்ரஸ் அலகேட் பண்ணும். இப்போ இன்டிஜர் வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 bytes அதோட சைஸ். அப்போ 2 bytes மெமரி தேவை. அது எது அன்ஆக்குபைடு ஏரியாவோ அதை கண்டுபிடிச்சி அதை OS தான் கேட்டாகணும். ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதை வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கும். ஸோ அந்த 2 bytes மெமரி அலகேட் பண்ணும். அந்த 2 bytes மெமரிக்கு அட்ரஸ் இருக்கும்ல, ஆல்ரெடி OS வந்து ஆல்ரெடி ஒரு அட்ரஸ் அசைன் பண்ணுறது இல்லையா. அப்போ அந்த 2 bytesக்கு வந்து ஃபஸ்ட்டு 700னா 701 இருக்கும். இன்டிஜர் வேரியபிளுக்கு 2 bytes இல்லை, அதனால் கண்டினியூஸாக ஒதுக்கிறோம். இப்போ இன்டிஜர் A, B அப்படின்னு சொல்லி போட்டால் ஏக்கு 700 701னா பிக்கு 702ம் 3யும் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபில் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க 700 701க்கு அப்புறம் வேற எங்கேயோ 1022ல தான் இருக்கும். அப்போ 1022 23 கூட பிக்கு இருக்கலாம். ஆனால் ஒரே வேரியபிளுக்கு ஸ்பிளிட் ஆகாதுன்னு சொல்கிறேன். இன்டிஜர் ஏன்னா 700 701 இருக்கணும். ஒருவேளை ஒரு பைட் தான் இருக்குதுன்னா அந்த இடத்த விட்டுட்டு கண்டினியூஸாக 2 byte இருக்கிற இடமா பார்த்து எடுத்துக்கும். பட் தனித்தனி வேரியபிளுக்கு இப்படி எடுக்கும், ஃபங்க்ஷனுக்கு எடுக்கும். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள இன்டர்னல் ஆப்ரேஷனுக்காக அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணுறதா இருந்தால் நாம தான் அந்த வேரியபிளுக்கு ஏனோ பினோ பேர் வைக்கிறோம். ஆக்சுவலாக அதை பொறுத்த வரைக்கும் அட்ரஸை வச்சு தான் வந்து உள்ள ப்ராசஸ் நடக்குது, இன்டர்னல் ப்ராசஸ். அப்போ அதோட அட்ரஸ் எதுனா 700 தான். 701 அலகேட் பண்ணியிருக்கலாம் 2 bytes. ஆனால் 700 தான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ். அதை தான் அதோட அட்ரஸாக வச்சுக்கும். அது இன்டிஜர் டைப்புன்னா கண்டினியூஸாக 2 byte எடுக்கும். ஃப்ளோட் டைப்பாக இருந்தால் கண்டினியூஸாக 4 bytes எடுக்கும். ஸோ இந்த மாதிரி அதை எடுத்துக்கும். அப்போ ஃபங்க்ஷனுக்கும் அட்ரஸ் உண்டு. அதை தான் சொல்ல வரோம், ஃபங்க்ஷனுக்கும் அட்ரஸ் உண்டு. ஆனால் கம்ப்யூட்டர் வந்து அதாவது சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா அட்ரஸை வச்சு தான் அது வந்து ஹேண்டில் பண்ணுது. இதை வச்சு ஹேண்டில் பண்ணுறதில்ல. தட் இஸ் வேரியபிள் நேமை வச்சு ஹேண்டில் பண்ணுறதில்ல. நேம் அப்படிங்கிறது யூசர் பர்பஸுக்கு தான். ஏன்னா அவங்க நேம் வந்து வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் உள்ள அட்ரஸை வச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த அட்ரஸவே ஹேண்டில் பண்ணுற கேப்பபிலிட்டி நமக்கு இருந்ததுன்னா நேராக நம்ம சிஸ்டத்தை கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற சாஃப்ட்வேர் தானே சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டத்தை அதான விண்டோஸு, யூனிக்ஸு, லினக்ஸ் மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ண பிறகு இருக்கிற நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணியது லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு வேர்டு ப்ராசஸிங்க்கு வேர்டு, இந்த மாதிரி டேபிளர் காலம் சார்ட் அது போடுறதுக்கு எக்ஸல், ப்ரெசன்டேஷனுக்கு பவர் பாயிண்ட் அந்த மாதிரி இருந்தால் கூட பட் அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன். ஆனால்
சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லாத அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ ஹியூமன் பாடியை வந்து அதாவது நார்மலாக என்னென்னா ஒரு யாரை நம்ம ஒரு ஹியூமன் இதில் வந்து பாடியிலேயே கூட சாதாரணமாக ஒரு ஃபிசிக்கலாக இருக்கிற அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுற டாக்டரை நம்ம ஒன்றும் பெரிய ஆளாக சொல்கிறதில்ல. ஆனால் உள்ள ஒரு ஓஎஸ் இருக்குதுல்ல நமக்குள்ள சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது வந்து குழப்பம் இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ண முடியறதில்ல, யாராலையும் பண்ண முடியாது. அப்புறம் அதில் என்ன நடக்குங்கிறது, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், இப்போ என்ன நடக்கும், முன்னாடி என்ன நடந்தது, எல்லா தகவல்களும் உள்ள ஸ்டோர் ஆகிருக்குது. அந்த சிஸ்டம் அது வந்து நேச்சர் சிஸ்டம் ஏதோ ஒரு மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுது. அதை யார் ஒருத்தர் தொட்டு அதை கண்டுபிடிச்சி பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொண்டு வராங்களோ, உடம்பு சரியில்லாத போகிறவனை மறுபடியும் எந்திரிச்சு நிற்க வைக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு உண்டான சிஸ்டம் ப்ரோக்ராமர். அப்போ அந்த பவர் தெரிஞ்சால் தான் வந்து நேச்சரை பற்றி புரிஞ்சனால தான் பண்ண முடியும். அவனை நம்ம என்ன பண்ணோம்னா ஹியூமன் ஸ்டைலில் அவரை வந்து நம்ம மகான்னு சொல்லிடுறோம். அவர் இயேசுவாவோ புத்தனாவோ இருக்கிறாரு. இங்கே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் எவன் பாயிண்டரை யூஸ் பண்ண தெரியிறானோ, பாயிண்டரை அப்ளை பண்ண தெரியிறானோ, அவன் தான் சிஸ்டம் ப்ரோக்ராம் எழுத முடியும், சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் தான் பிரமிப்பான ஆள். மற்றபடி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எழுதுறவன் அவன்லாம் வந்து ஒன்றும் ரொம்ப பிரமிப்பான ஆள் எல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இப்போ நாம் இந்த சாப்டரில் வந்து அந்த பாயிண்டர்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்குறேன். ஏன்னா பாயிண்டர்ஸுங்கிறது ரொம்ப அதாவது அதிகமாக யூஸ் ஆகாது, சிம்பிளான விஷயம்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது. இருக்கிறதுலையே வந்து அதிக யூஸ் ஆகிறது பாயிண்டர்ஸ் தான். இப்போ பாருங்கள், ஒரு வேரியபிளோட வந்து எந்த மாதிரி மெமரி அலோகேட் ஆகுதுன்னு சொல்லி இதில் பார்த்துருக்குறோம். இப்போ வேரியபிள் அப்படின்னாவே ஆர்டினரி வேரியபிள் கேன் ஸ்டோர் ஒன்லி ஒன் வேல்யூ. இப்போ இன்டிஜர் ஏ அப்படின்னா ஏ ஈக்குவல் 3ன்னு போடலாம், அடுத்த நேரம் ஏ ஈக்குவல் 10ன்னு போடலாம், பட் 3 ஓவர் ரைட் ஆயிரும். பட் அரே வேரியபிள் வந்து கேன் ஸ்டோர் மோர் வேல்யூ. ஏன்னா ஒரே வேரியபிளில் ஒரே டைமில் நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியலாம். அப்போ இன்டிஜர் ஏ 5ன்னு சொல்லி போட்டோம்னா அந்த 5 லொக்கேஷன்ஸ், ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்லையும், ஆனால் அந்த வேரியபிள் நேம் என்னமோ ஒன்று தானே, ஏ தான், அந்த மாதிரி பண்ணலாம். பட் அதில் அது வந்து சிமிலர் டேட்டா டைப்ஸாக தான் இருக்கும். இப்போ ஆர்டினரி வேரியபிள் இன்டிஜர் ஏன்னா இன்டிஜர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு டைமுக்கு ஒன்று, அடுத்த முறை ஸ்டோர் பண்ணுறப்ப அது ஓவர் ரைட் ஆயிரும். அரே வேரியபிளாக இருந்தாலும் ஃப்ளோட் அரேனா ஃப்ளோட் வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், அதில் போய் ஸ்ட்ரிங்கு கேரக்டர் அப்படிலாம் பண்ண முடியாது. பட் அதில் என்ன தெரியுதுன்னா அரே வேரியபிள் கேன் ஹோல்டு மோர் வேல்யூ டு சிமிலர் டேட்டா டைப்ஸ். அதுக்கு தான் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கேன் ஹோல்டு மோர் வேல்யூ வித் டிசிமிலர் டேட்டா டைப்ஸ். ஒரு இன்டிஜர், ஒரு ஃப்ளோட்டு, ஒரு டபுள், இந்த மாதிரிலாம் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அது ஸ்ட்ரக்சர் வேரியபிள். பாயிண்டர் வேரியபிள்ங்கிறது என்னென்னா ஒரு வேரியபிளோட அட்ரஸை எடுத்து ஸ்டோர் பண்ணுறதை தான் நம்ம பாயிண்டர் வேரியபிள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆர்டினரி வேரியபிளுங்க இருக்குது இல்லை, தட் இஸ் ஆர்டினரி வேரியபிள்னா இட் மேபி வந்து அதான் சாதாரண வேரியபிளாக இருக்கலாம், இல்லை அரே வேரியபிளாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிளாக கூட இருக்கலாம். எந்த வேரியபிளாக இருந்தாலும் அதோட அட்ரஸை எடுத்து ஸ்டோர் பண்ணுற கேபபிலிட்டி இருக்கிற வேரியபிள் தான் பாயிண்டர் வேரியபிள். அதாவது பாயிண்டர்னாவே இட்ஸ் பாயிண்ட் டு அனதர் அப்படின்னு தான் அர்த்தம். அதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அதுக்கு பாயிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஒரு இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 25 அப்படின்னா ஏங்கிற பேரில் ஒரு 2 பைட்ஸ் மெமரியை அலோகேட் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் 700னா 700 ஃபார் ஃபர்ஸ்ட் பைட்டு, 701 வந்து செகண்ட் பைட்டுக்காக இருக்கும். அதில் 25ஓட பைனரி வந்து ஸ்டோர் ஆகும். நமக்கு தான் இது 725 டெசிமலாக காட்டுறோம், நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஏன்னா நாம ஹேண்டில் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே டெசிமல் வேல்யூ, ஆனால் உள்ள எல்லாம் பைனரி தான் ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த 700 ஈஸியாக அட்ரஸ் ஆஃப் ஏ. இப்போ இந்த 700 நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாயிண்டர் வேரியபிள் தான் வேணும். இன்டிஜர் ஸ்டார் பின்னு போட்டால் பி இஸ் ஏ பாயிண்டர் வேரியபிள், இட் கேன் ஹோல்ட் அட்ரஸ் ஆஃப் அனதர் இன்டிஜர் வேரியபிள். அது முக்கியம். அதாவது இன்டிஜர் பாயிண்டர் வேரியபிளில் தான் இன்டிஜர் வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ளோட் வேரியபிளோட அட்ரஸாக இருந்தால் ஃப்ளோட் பாயிண்டர் வேரியபிளாக இருக்கணும். ஆனால் எல்லா அட்ரஸும் இன்டிஜரில் தான் இருக்கும். ஃப்ளோட் ஏன்னு போட்டால் கூட 4 பைட்ஸ் மெமரி அலோகேட் ஆகும். ஸ்டார்டிங் அட்ரஸ் 300, 301, 302, 303. ஆனால் அட்ரஸ் எதில் இருக்குது? இன்டிஜரில் தான் இருக்குது. அப்போ எல்லா பாயிண்டர் வேரியபிளும் அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். அப்படிங்கிறப்ப அதோட சைஸ் என்னவா இருக்கும்? எல்லா பாயிண்டரோட வேரியபிளோட சைஸும் 2 பைட்ஸாக தான் இருக்கும். இன்டிஜர் பாயிண்டர் வேரியபிளாக இருந்தாலும் 2 பைட்ஸ் தான், ஃப்ளோட் பாயிண்டர் வேரியபிளாக இருந்தாலும் 2 பைட்ஸ் தான், கேரக்டராக இருந்தாலும் 2 பைட்ஸ் தான், டபுளாக இருந்தாலும் 2 பைட்ஸ் தான். ஏன்னா அது அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். எல்லாத்தோட அட்ரஸும் அது வந்து இன்டிஜரில் தான் இருக்க போகுது. அப்போ அதனால் என்ன மாற்றி ஸ்டோர் பண்ணால் என்ன போச்சு? இப்போ ஏன் நம்ம இன்டிஜர் பாயிண்ட் வேரியபிள்லேயே தான் இன்டிஜர் அட்ரஸை ஸ்டோர் பண்ண ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? புரியுதா நான் சொல்ல வர கான்செப்ட்? ஏன் ஒரு ஃப்ளோட் வேரியபிளோட அட்ரஸை இன்டிஜர் பாயிண்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணால் என்ன ஆயிரும்? அதே 2 பைட் தானே. அப்போ ஸ்டோர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா?
இல்லை நான் என்ன சொல்கிறேன், ஒரு இன்டிஜர் ஃப்ளோட் வேரியபிளோட அட்ரஸை இன்டிஜர் பாயிண்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் வருது? ஏன்னா எல்லா பாயிண்ட் வேரியபிளோட சைஸும் 2 பைட்ஸ் தான், எல்லா வேரியபிளோட அட்ரஸும் இன்டிஜரில் தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அது என்ன பண்ணால் அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கும். ஃப்ளோட் வேரியபிளோட அட்ரஸை இன்டிஜர் பாயிண்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கும். அக்சஸ் பண்ணும்போது 2 பைட்டு தான் எடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதோட அட்ரஸ் 800ன்னு வச்சுக்குவோம், 800 801 தான் எடுக்கும். ஏன்? இது இன்டிஜர் பாயிண்டர் வேரியபிள். இதே ஃப்ளோட் பாயிண்ட் வேரியபிளாக இருந்தால் அக்சஸ் பண்ணும்போது 4 பைட்ஸ் எடுக்கும். அப்போ நம்ம இந்த அட்ரஸை வச்சு வேல்யூ எடுக்கும்போது ராங்காக போயிடுது இல்லையா? அப்போ அக்சஸிங்கில் ப்ராப்ளம் வருது. அதுக்காக தான் இன்டிஜர் பாயிண்ட் வேரியபிளில் இன்டிஜர் வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட் பாயிண்ட் வேரியபிளில் ஃப்ளோட் வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டிஜர் வேரியபிளோட அட்ரஸை ஆர்டினரி வேரியபிள்லேயே ஸ்டோர் பண்ணலாமா? ஒரு இன்டிஜர் வேரியபிளோட அட்ரஸை இன்னொரு இன்டிஜர் வேரியபிளில் ஏன் ஸ்டோர் பண்ணக்கூடாது? இன்டிஜர் A = 25, அடுத்த லைனில் இன்டிஜர் B = அண்டு ஏன்னு போடலாம். அண்டு ஏ அப்படின்னா அட்ரஸ் ஆஃப்னு அர்த்தம், ஆம்பர்சன் சிம்பிள் வந்து அட்ரஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம். அப்போ ஏவோட அட்ரஸ் 700. அப்போ இன்டிஜர் B = ஏன்னே போடலாமா? இல்லை, அண்டு ஏன்னு போடலாம் இல்லையா? ஸ்டோர் ஆகும். பியில் என்ன ஸ்டோர் ஆகும்? 700 ஸ்டோர் ஆகும். ஆனால் என்னவா ஸ்டோர் ஆகாது? வேல்யூவாக ஸ்டோர் ஆகிடும். அது அட்ரஸாக இருக்காது. அப்போ 700 701லாம் எடுக்காது. 700 ஒரு வேல்யூ தான். ஏன்னா ஆர்டினரி வேரியபிள்ங்கிறது வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணோம். நீங்கள் அதில் அட்ரஸே ஸ்டோர் பண்ணாலும் அது என்ன ஆயிரும்? வேல்யூவாக மாறிடுது. இப்போ B = அண்டு ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இங்கே. ஸோ அந்த 700 வந்து இதில் அசைன் ஆகுது. ஏன்னா பிக்கும் 2 பைட்ஸ் மெமரி அலோகேட் ஆகிருக்கும், அதுக்கும் அட்ரஸ் உண்டு. இப்போ இது என்ன மீனிங்னா, இந்த 700 வந்து இது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது, ஏவோட லொக்கேஷனை இது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த 25 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்தேவும் நம்ம எடுக்க முடியும். ஆனால் ஜஸ்ட் ஏன்னு போட்டு பிரிண்ட் பண்ணோம்னாவே 25 கிடச்சிரும். ஆனால் வெறும் பீனு போட்டால் 700 தான் கிடைக்கும். ஸ்டார் பீனு போட்டால் தான் வேல்யூ அட்ரஸ்ன்னு அர்த்தம். 700ல் இருக்கிற 25 எடுக்கும். இப்போ இதில் பாயிண்டர் வேரியபிளில் சைஸு அதுதான் நான் சொன்னது. இப்போ பாருங்கள், கேரக்டர் M ஸ்டார் CH ஒரு ஆர்டினரி வேரியபிள், இது பாயிண்ட் வேரியபிள் கேரக்டர் டைப்பில். இன்டிஜரில் ஒரு ஆர்டினரி வேரியபிள், பாயிண்ட் வேரியபிள், ஃப்ளோட்டில் வருது. இது நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப இதோட அட்ரஸ் எல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஆம்பர்சன் சிம்பிள் போட்டுக்கிறோம் இல்லையா? பிரிண்ட் எஃப்ல ஆம்பர்சன் சிம்பிள் போடும்போது அட்ரஸ் ஆஃப் எம்மோட அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 500 700 300 வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகலை. இப்போ 500 அப்படிங்கிறது எம்மோட M ஈஸியாக கேரக்டர், அப்போ ஒரே பைட்ஸ் தான், 500 மட்டும்தான் இருக்கும். P அப்படிங்கிறது பாயிண்டர் வேரியபிள், அதாவது Pங்கிறது இன்டிஜர் வேரியபிள், அது 700. ஆனால் 701 அதுக்கே அலோகேட் ஆகிருக்கும். இது ஃப்ளோட்டுக்கு Q வந்து 300, ஆனால் 300 301 302 303 அந்த மாதிரி 4 வேல்யூஸும் அதுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்த லைனில் சைஸ் ஆஃப்னு போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். 3யும் பாயிண்ட் வேரியபிளில் போட்டிருக்கிறாங்க, பாயிண்ட் வேரியபிளோட சைஸை போட்டிருக்கிறாங்க. எம்மோட சைஸ் 1 பைட் தான், அதே பாயிண்ட் வேரியபிளோட சைஸ் 2 பைட்ஸாக தான் இருக்குது. பியோட சைஸ் 2 பைட்ஸ் தான், பாயிண்ட் வேரியபிள் 2 பைட்ஸ், பட் கியூது 4 பைட்ஸ். ஆனால் பாயிண்ட் வேரியபிள் 2 பைட்ஸுக்கே வருது பாருங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா பாயிண்ட் வேரியபிளோட சைஸும் 2 பைட்ஸ் தான். ஏன்னா எல்லா அட்ரஸும் இன்டிஜரில் தான் இருக்குது. இப்போ பாயிண்டர் அரித்மேட்டிக் உண்டு. பாயிண்டர் அரித்மேட்டிக்னா இப்போ ஒரு பாயிண்டர் கூட, பாயிண்டர்னு என்ன தெரியுமா? தட் இஸ் அட்ரஸ், அதை தான் நம்ம பாயிண்டர்னு சொல்கிறோம். இப்போ அண்டு எம்னு போட்டோம் இல்லையா? இப்போ அந்த அட்ரஸ் ஈஸியே பாயிண்டர். இப்போ அண்டு எம்னா 500 500 + 1 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா எம்மோட அட்ரஸ் அது 500 ஈஸியா கேரக்டர் பாயிண்ட் வேரியபிள் கேரக்டர் அட்ரஸ், அது கூட ஒன்று ஆட் பண்ணால் 501க்கு தான் போகும். அதே இன்டிஜர் அட்ரஸாக இருந்து அது கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 2 பைட்ஸ் ஜம்ப் ஆகும். இப்போ 700னா 702. அதே ஃப்ளோட்டாக இருந்ததுன்னா 4 பைட்ஸ் ஜம்ப் ஆகும். அதனால பாயிண்ட் கூட வேல்யூவை ஆட் பண்ணலாம், பாயிண்ட்லேருந்து வேல்யூ மைனஸும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் 700 -1ன்னு போட்டால் 698 இன்டிஜராக இருந்தால், இன்டிஜர் அட்ரஸாக இருந்தால் -1ன்னு போட்டால் 700 -1 698, ஃப்ளோட்டாக இருந்தால் வந்து 696 வரும். 4 பைட்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வரும். இந்த மாதிரி தான் வரும். அதனால் பாயிண்ட்லேருந்து வேல்யூவும் மைனஸ் பண்ணலாம், பாயிண்ட்லேருந்து வேல்யூவை ஆடும் பண்ணலாம். பாயிண்டர் மைனஸ் பாயிண்டர் கூட பாசிபிள் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 720 -700 இன்டிஜர் அட்ரஸ்ன்னு வச்சுக்குவோம். 720 இன்டிஜர் அட்ரஸ்லேருந்து தான் இன்டிஜர் அட்ரஸை மைனஸ் பண்ண முடியும். இன்டிஜர் பாயிண்ட் வேரியபிள் மைனஸ் இன்டிஜர் பாயிண்ட் வேரியபிள். இப்போ அது வந்து இன்டிஜர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேரியபிள் 720னா -700 அப்படின்னா 10 தான் கிடைக்கும், 20 கிடைக்காது. ஏன்? 2 பைட்ஸ் இல்லையா? நடுவில் எத்தனை லொக்கேஷன்ஸ் இருக்குதோ அதை தான் எடுக்கும்.
ஒருவேளை அதே ஃப்ளோட் அட்ரஸாக இருந்தால் 720 மைனஸ் வந்து 700னா 5 தான் கிடைக்கும். 4 பைட்ஸ் 4 பைட்ஸாக வருது. புரியுதா? அந்த மாதிரி நம்ம வந்து பாயிண்டர் மைனஸ் பாயிண்டர் பாசிபிள். ஒரு அட்ரஸ்லேருந்து வேல்யூ மைனஸ் பண்ணலாம், ஒரு அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸும் நம்ம மைனஸ் பண்ண முடியும். ஆனால் பாயிண்டரை கம்பேர் பண்ணலாம். இப்போ ஒரு பாயிண்ட் வேரியபிள் கிரேட்டர் தான் இன்னொரு பாயிண்ட் வேரியபிள். இப்போ இது 700னா அது 720 அப்படின்னா இதை விட அது பிக்கஸ்டா ஸ்மாலஸ்டா ஈக்குவலா அப்படின்லாம் கம்பேர் பண்ண முடியும். எது பண்ண முடியாது? பாயிண்டரையும் ஆட் பண்ண முடியாது. பாயிண்டரையும் வேல்யூ மல்டிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பாயிண்டர் ஆட் பண்ணும்போது எங்கேயாவது போகும். அது 700 + 900னா என்ன ஆகும்? 1600 இல்லை, 2 பைட்ஸாக ஜம்ப் ஆகுது. ஒன்று ஆட் பண்ணாவே 2 இல்லையா? இப்போ 700 + 1800 ஆட் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்துடுது. அதனால் பாயிண்டரையும் ஆட் பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மாதிரி ஜம்ப் ஆகிறதுக்கு. அதனால் மல்டிப்ளையும் பண்ண முடியாது. வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ண முடியாது, பாயிண்ட் கூட மல்டிப்ளை பண்ண முடியாது. டிவிஷன் வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்துடும். ஏன்னா ஃப்ராக்ஷனில் அட்ரஸ் இருக்காது. அதனால் இது டிவைட் பண்ணும்போது ஒரு ஃப்ராக்ஷன் வருங்கிறதுனால டிவிஷன் கிடையாது. மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் கிடையவே கிடையாது. அடிஷனில் கூட 2 பாயிண்டர் ஆட் பண்ண முடியாது, பாயிண்டர் கூட வேல்யூ ஆட் பண்ணலாம். ஆனால் சப்ட்ராக்ஷனில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அது ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். பாயிண்டர் மைனஸ் பாயிண்டர் பாசிபிள், பாயிண்டர் மைனஸ் வேல்யூவும் பாசிபிள். இப்போ இதில் வந்து பாருங்கள், இதில் இப்போ நம்ம பாயிண்டரை பற்றி ஒரு ஐடியா இருக்குது. அப்படிங்கிறப்ப ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்லி 2 இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதா இருந்தால் யூஸ்வலாக சி ஃபேமிலியில் சிஓ, C++, ஜாவாவோ, C#, இதில் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம்னா கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்லி 2 சியில் வந்து பண்ணுறோம். ஒன்று வேல்யூ பாஸ் பண்ணுறது, இன்னொன்று அட்ரஸை பாஸ் பண்ணுறது. அட்ரஸை பாஸ் பண்ணுறது தான் கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், 3 வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இன்டிஜர் வேரியபிள், ஒரு ஃப்ளோட் வேரியபிள் ஆவரேஜ், என்டர் 3 வேல்யூஸ். 3 வேல்யூஸ் வந்து இன்புட் வாங்குறேன் ஏபிசின்னு சொல்லி. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்டர் 3 வேல்யூஸில் 20, 35, 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து இப்போ ஏக்கு வந்து ஒரு 2 பைட்ஸ் மெமரி, பிக்கு 2 பைட்ஸ், சிக்கு 2 பைட்ஸ், அதுக்கெல்லாம் அட்ரஸ் அலகேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கீபோர்ட்லேருந்து இன்புட் கொடுக்கும்போது அது இங்கே போகும். இப்போ அந்த மாதிரி 3 வேல்யூ இன்புட் வாங்கிச்சு. அடுத்தது ஆவரேஜ் ஈக்குவல் டு ஏவிஜி ஈக்குவல் டு ஆவரேஜ்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணிருக்கிறாங்க. இது வேல்யூ டைப். அண்டு ஏ, அண்டு பி, அண்டு சின்னு போட்டிங்கன்னா அது ரெஃபரன்ஸ் டைப் ஆகி போயிடும். இது வந்து வேல்யூ டைப். இப்போ இந்த மாதிரி வரப்ப ஏபிசி பாஸ் ஆகிறப்ப இது ஆக்சுவல் ஆர்கியூமெண்ட். கால் பண்ணுற இடத்துல இருக்கிறது ஆக்சுவல் ஆர்கியூமெண்ட், ரிசீவ் பண்ணுற இடத்துல இருக்கிறது ஃபார்மல் ஆர்கியூமெண்ட்ஸ். இப்போ ஏல இருக்கிற வேல்யூ எக்ஸுக்கும், பியில் இருக்கிற ஒய்க்கும், சியில் இருக்கிறது ஜெட்டுக்கும் போகணும். இங்கே என்ன டைப் ஆஃப் வேரியபிளோ அதே டைப் தான் அங்கே போடும். இப்போ லோக்கல் வேரியபிள் ஜெட் ஈக்குவல் டு A + B + C அப்படின்னா 20 + 35 + 40 75 20 95 /3.0. அப்போ 31 பாயிண்ட் சம்திங் வரும் இஜெட்டில். இஜெட் ஃப்ளோட் தானே, அதனால் 31 பாயிண்ட் சம்திங் வரும். இப்போ ரிட்டர்ன் ஆஃப் இஜெட் அப்படிங்கிறப்ப இங்கே ரிட்டர்ன் ஆகும்போது இங்கே கால் பண்ண இடத்துக்கு தான் வந்து சேரும். அப்போ ஏவிஜியில் ஸ்டோர் ஆகும். ஏவிஜி என்னது? ஃப்ளோட் தான். அப்போ இங்கே ஆவரேஜ் என்ன பிரிண்ட் ஆகணும்? 31.66ன்னு பிரிண்ட் ஆகணும் இல்லையா? இங்கே ஆக்சுவலாக 31.66 தான் வரும். ஏன்னா 20 + 40 60 ஒரு 35 95 / 3 அந்த 31.66 அந்த மாதிரி வரலாம். ஆனால் இங்கே என்ன பிரிண்ட் ஆகிருக்குதுன்னா 31.0 தான் பிரிண்ட் ஆகிருக்குது. ஏன்? இங்கேயும் நம்ம ஃப்ளோட் தான் கொடுத்துருக்குறோம், ஆவரேஜும் ஃப்ளோட் தான். பார்த்தீங்களா? ஆனால் கூட அது என்ன பண்ணல, ரிசல்ட்டு 31.66 வரல, 31.0 தான் வருது. ஏன்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் டைப் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கும் டைப் இருக்குது. நீங்கள் டிக்ளரே பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு வச்சுக்கோம், இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷன் வச்சுக்கோம். அதனால் இங்கேருந்து வெளியில் வரும்போது என்ன பண்ணுன்னா 31.66 இது வரைக்கும் 31.66 இருந்தது. கண்ட்ரோல் விட்டு வெளில வரப்போ 31 வந்துடுது. பட் இங்கே ஃப்ளோட்டு தான், அதனால் 31.0 தான் ஸ்டோர் பண்ண முடியும். வேறு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி பண்ணிடுது. அதனால் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் உண்டு. இதுக்கு நாம் என்ன பண்ணோம்? இந்த மாதிரி பண்ணோம். முன்னாடியே டிக்ளர் பண்ணிடணும் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இடத்துல. ஃப்ளோட்டு ஆவரேஜ், இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணுமா? ஃப்ளோட்டை ரிட்டர்ன் பண்ணும். இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இந்த இடத்துல ஃபங்க்ஷனை யூஸ்வலாக கால் பண்ணுறோம். இங்கே ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் இங்கேயும் டிஃபைன் பண்ணணும். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்போ இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இந்த கால் பண்ணுற இடம் ஃபங்க்ஷன் காலிங்கு. இந்த டோட்டல் ஏரியா இருக்குது பாருங்க, இதுதான் ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இது ஃபங்க்ஷன் காலிங். நாம் இங்கே ஃபங்க்ஷன் டிக்ளர் பண்ணலை. ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும், பட் வந்து டிக்ளர் பண்ணலை.
டிக்ளேர் பண்ணலாம் டிஃபால்ட்டாக இன்டிஜராக வச்சுக்கிச்சு. பட் இங்கே டிக்ளேர் பண்ணியாச்சு ஃப்ளோட்னு சொல்லிட்டு முன்னாடி ஃப்ளோட்னு சொல்லிட்டு ஸோ ரிட்டன் இஜெட் அப்படின்னா அந்த இஜெட் வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆகும், ஏவிஜியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இதோட இது வந்து ஏவிஜி பிரிண்ட் ஆகும் 31.66 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதனால் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் இருக்குது. இது கால்வே வேல்யூ தான் பாஸ் பண்ணிருக்கிறோம். ரெண்டு இதுலையுமே வேல்யூ தான் பாஸ் பண்ணிருக்கிறோம். ஒரு இதில் ஃபங்க்ஷன் டைப் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கிறோம். இதில் முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே தான் பாருங்கள். இப்போ இன்டிஜர் ஏ இல்லை 54 அந்த லொக்கேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இது லொக்கேஷன் நேம் ஏஇசிஏ லொக்கேஷன் நேம் 54 வந்து வேல்யூட் லொக்கேஷன்ஸ். இந்த 200ங்கிறது அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ளோட் பிக்கு 4 பைட்ஸ் மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். அது 67.56ன்னு போட்டிருந்தீங்கன்னா அது பி 400 401 402 403 4 இது பைட்ஸ் அலோகேட் பண்ணி இது கேரக்டர் சிக்கு ஒரே பைட்ஸ் தான். பட் இதில் வந்து ஸ்டாரு போட்டிருக்கோம். லொக்கேஷன் நேமு வேல்யூட் லொக்கேஷன் இது ஸ்டார்னு சொல்லி ஏன்னா கேரக்டர் தானே எதை வேணாலும் அசைன் பண்ணலாம் இல்லையா அந்த மாதிரி. அதனால் அட்ரஸ் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் வேரியபிள் வந்து இன்டிஜரில் தான் இருக்கும். எல்லா அட்ரஸும் இன்டிஜர் தான் பாருங்கள். 200 400 700 இதான் முதல் எக்ஸ்பிளைன் பண்ணனே. அப்படி தானேன்னா இங்கே பாருங்கள் இந்த இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஆம்பர்சன் சிம்பிள் போட்டோம். ஏன்னு இந்த ப்ரோக்ராமில் ஏ ஈக்குவல் டு 54 போட்டுருக்கிறோம். ஏன்னா ஆம்பர்சன் சிம்பிள்ங்கிறது அட்ரஸ் ஆஃப் ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஆம்பர்சன் சிம்பிள் பண்ணால் அட்ரஸ் எடுத்துடலாம். அந்த 200 எடுத்துடலாம். ஜஸ்ட்டு ஏன்னு போட்டிங்கன்னா அது யூஷுவல் வே உள்ள இன்டர்னலாக என்ன பண்ணால் ஏவை வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சி வேல்யூ எடுக்கும். ஆனால் நாம் ஏன்னு தான் போடுவோம். இது ஸ்டார் போட்டிங்கன்னா அட்ரஸ் தெரிஞ்சால் அதில் இருக்கிற வேல்யூ எடுக்கிறதுக்கு ஸ்டார் போடுவோம். வேல்யூட் அட்ரஸ் இப்போ பாருங்கள் இந்த ப்ரோக்ராமில் மெயின் இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 54 பிரிண்ட் ஆஃபில் ஏ அட்ரஸ் ஆஃப் ஏ அட்ரஸ் எடுத்து அதிலேருந்து வேல்யூ எடுத்துருக்குறாங்க. இப்போ இது ஏக்கு வந்து 54 அந்த வேல்யூ, இதுக்கு அந்த 200 அந்த அட்ரஸ்ஸு. அந்த அட்ரஸில் இருக்கிற வேல்யூங்கிறது 54 தானே. இப்போ பாயிண்டர்ஸ் வேரியபிள் அதோட சைஸ் வந்து 2 பைட்ஸில் தான் இருக்கும். பாயிண்டர்ஸ் வேரியபிள் அதோட சைஸ் எல்லாம் வந்து 2 பைட்ஸ். எல்லா சைஸுமே 2 பைட்ஸ் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் அதான் இந்த இன்டிஜர்னாலும் 2 பைட்ஸ் தான், ஃப்ளோட்னாலும் 2 பைட்ஸ் தான். எல்லா பாயிண்டர் வேரியபிளோட சைஸும் 2 பைட்ஸ் தான் இருக்கும். அது இங்கே பாருங்கள் ஏ பி அதான் இந்த மாதிரி ஏன்னு கொடுத்தோம் டிக்ளேர் பண்ணோம். பி ஈக்குவல் டு அண்ட் ஏன்னு போட்டிருக்கோம். அதோட அட்ரஸ் இங்கே போட்டுட்டோம். இப்படி போட்டால் என்ன ஆகுது ஸ்டோர்டு ஆஸ் வேல்யூவாக ஸ்டோர் ஆகி போச்சு. இந்த 200 இப்போ வந்து வேல்யூ பிகாஸ் பி இஸ் ஏ ஆர்டினரி வேரியபிள். இந்த 200 இங்கே ஸ்டோர் ஆயிருச்சு அண்ட் ஏன்னு போட்டதும். ஆனால் இது வேல்யூவாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அண்ட் ஏன்னு போடுறதா பாயிண்டர் வேரியபிளில் போடுறது தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஸ்டோர்ட் ஆஸ் அட்ரஸ் இந்த இடத்துல அட்ரஸாக ஸ்டோர் ஆகுது. இப்போ ஸ்டார் கியூ ஈக்குவல் டு அண்டு பின்னு போடுறாங்க. இது ஓகே. இது என்ன இது வந்து ஃப்ளோட் வேரியபிளோட அட்ரஸை இன்டிஜர் பாயிண்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். பி வந்து ஃப்ளோட் வேரியபிள். ஸோ இதில் வந்து 19.5 இது 4 பைட்ஸ் இருக்கும். கியூ இஸ் ஏ பாயிண்ட் வேரியபிள். இது 2 பைட்ஸ் தான். எல்லா பாயிண்ட் வேரியபிளுமே 2 பைட்ஸ் தாங்கிறப்ப இது 2 பைட்ஸ் தான். இப்போ நம்ம ஈக்குவல் டு அண்டு பின்னு போடுறப்ப இந்த 600 இதில் ஸ்டோர் ஆயிரும். ஆனால் ஸ்டோர்டு அஸ் அட்ரஸ் ஆஃப் இன்டிஜர் வேரியபிள். இந்த 600 எதோட வேரியபிளாக நினச்சிக்காது இன்டிஜர் வேரியபிளோட அட்ரஸ்ன்னு நினச்சிக்கும். அப்போ அக்சஸ் பண்ணும்போது 600 601 தான் எடுக்குமே தவிர அந்த 3 4 எடுக்காது. அப்போ 4 பைட்ஸ் எடுக்கலன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வேல்யூ கிடைக்காது. அதனால தான் என்ன பண்ணணும் இன்டிஜர் வேரியபிளோட அட்ரஸை இன்டிஜர் பாயிண்ட் வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இதில் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணணும்னா அது கரெக்ட். ஏன்னா ஃப்ளோட் வேரியபிளோட அட்ரஸாகவே பண்ணிடும். ஃப்ளோட் ஸ்டார் ஆர் ஈக்குவல் டு அண்டு பின்னு போட்டுருக்குறாங்க. ஏன்னா ஃப்ளோட் வேரியபிள் அதோட அட்ரஸை இன்டிஜர் பாயிண்ட் வேரியபிளில் போட்டால் இந்த பிரச்சனை வருது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஃப்ளோட் பாயிண்ட் வேரியபிளே போட்டுக்கலாம். அதனால தான் அந்தந்த வேரியபிளோட டைப்பை அதே டைப் பாயிண்ட் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இந்த பாயிண்டர்ஸில் இது பார்த்தீங்கன்னா இன்டிஜர் ஏ ஈக்குவல் 54 ஸ்டார் பிபி ஈக்குவல் டு அண்ட் ஏன்னு போட்டிருக்குது. அதான் அந்த ப்ரோக்ராம் தான் 54 200 54 வந்துதா. இப்போ இதுலேயே 54 ஸ்டார் பின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃப்ளோட்டுக்கு ஒரு வேரியபிள் வேல்யூ ஒரு பாயிண்ட் வேரியபிள் பி ஈக்குவல் டு அண்ட் ஏ டி ஈக்குவல் டு அண்ட் சின்னு போட்டிருக்கிறாங்க. கரெக்டாக அசைன் பண்ணிருக்கிறாங்க. இப்போ பண்ணுறப்ப அண்டு ஏன்னு போட்டால் அண்டு பின்னு போட்டால் என்ன வரும் ஏவோட அட்ரஸும் பியோட அட்ரஸும் காட்டும். சைஸ் ஆஃப் பி சைஸ் அப்படின்னா ரெண்டுக்கும் 2 பைட்ஸ் தான் காட்டும். ஃப்ளோட் பாயிண்ட் வேரியபிளாக இருந்தாலும் இன்டிஜர் பாயிண்ட் வேரியபிளாக இருந்தாலும் சைஸ் என்னவோ ஒன்று தாங்கிறது தான் இந்த அவுட்புட். இதுக்கு 2 பைட்ஸ் இதுக்கும் 2 பைட்ஸ். அதுக்கப்புறம் வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது ஸ்டார் பின்னு போடுறோம். பியில் இருக்கிறது அட்ரஸு வேல்யூட் அட்ரஸுங்கிறப்ப அந்த 54 எடுத்துகிறோம். ஆனால் பர்சன்டேஜ் டி போட்டோம். இதுக்கு பர்சன்டேஜ் எஃப் போட்டிருக்கிறோம். ஏன்னா டியில் என்ன இருக்கும் 700 இருக்கும். அது ஃப்ளோட் வேரியபிளோட அட்ரஸ் தான். அப்போ வேல்யூ எதில் இருக்கும் அது வேல்யூட்டுன்னு எடுக்கிறப்ப இப்போ ரெண்டுக்கும் அட்ரஸ் எடுக்கிறதா இருந்தால் பாருங்கள் பர்சன்டேஜ் டி தான் போட்டிருக்கிறேன். இன்டிஜர் வேரியபிள்லேருந்து அட்ரஸ் எடுக்கிறதா இருந்தாலும் பர்சன்டேஜ் டி தான். ஃப்ளோட் வேரியபிள்லேருந்து அட்ரஸ் எடுக்கிறதா இருந்தாலும் பர்சன்டேஜ் டி தான். ஆனால் வேல்யூ எடுக்கும்போது
பர்சன்டேஜ் டி ஃபார் இன்டிஜர், பர்சன்டேஜ் எஃப் ஃபார் ஃப்ளோட்டுக்கு வந்து போட்டிருக்கிறோம். இப்படி தான் போட்டு எடுத்தாகணும். அப்போ அட்ரஸ்லேருந்தே வேல்யூ எடுக்கிறதா இருந்தால் கூட நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப கொடுக்குற ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த வேல்யூக்கு ஏற்ற அப்படி வந்து இருக்கணும். இந்த கால் பை வேல்யூ மெத்தட் தான் முன்னாடியே பார்த்தோம் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ். இப்போ பாருங்கள் இதில் 5465 ஸ்வாப் பண்ணிருக்கிறேன் கால் பை வேல்யூவில். கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸுக்கும் நம்ம இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ இதில் A = 54, B = 65 போட்டுருக்காங்க. ஏவும் பியும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் A = 54, B = 65 தான் பிரிண்ட் ஆகும். ஸ்வாப்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி ஏபியை பாஸ் பண்ணுறாங்க. XYக்கு இங்கே வருது. ஏல வேல்யூ, பியோட வேல்யூ, அதோட அட்ரஸ் அதெல்லாம் இங்கே போட்டுருக்குது. XY கிரியேட் ஆகும். இந்த 54 தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், 65 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எல்லா வேரியபிளுக்கும் அட்ரஸ் உண்டு. அதான் இந்த அட்ரஸ் அதில் அதுக்கு அலகேட் பண்ண அட்ரஸ். இப்போ இஜெட்னு லோக்கல் வேரியபிள் இஜெட்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. X வேல்யூவை இஜெட்டு கொண்டு வராங்க, Y வேல்யூவை X கொண்டு போகிறாங்க. அப்புறம் இதில் இருக்கிறது ஸ்வாப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும், 65 இங்கே வந்துடும், 54 இங்கே போயிடும். அப்படி தானே ஸ்வாப்பிங் ஆகும். இப்போ ஸ்வாப் பண்ண பின்னாடி இங்கே ஒரு தரம் XYயை பிரிண்ட் பண்ணுறாங்க. என்னென்ன பிரிண்ட் ஆகும், 65 54 ஸ்வாப் ஆனது தான் இருக்கும். இப்போ இந்த க்ளோசிங் பிரேஸ் பார்த்ததும் கண்ட்ரோல் வந்து எங்கே கால் பண்ணிச்சோ அங்கே ரிட்டர்ன் ஆகும். அப்போ இங்கே பிரிண்ட் அப் வரும். இப்போ இங்கே ஏவும் பியும் பிரிண்ட் பண்ணால் இந்த ஏவும் பியும் தானே பிரிண்ட் பண்ணும். அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், 54 65 தான் பிரிண்ட் ஆகும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கால் பை வேல்யூவில் தான் நம்ம பண்ணிருக்கிறோம், வேல்யூ தான் பாஸ் பண்ணிருக்கிறோம். ஆனால் ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இது. ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணனா நீங்கள் 54 65 போட்டீங்க, அதே ஃபார்மல் ஆர்குமெண்ட்டுக்கு வந்துச்சு. ஆனால் ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணீங்க, அது ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டுக்கு வரல. புரியுதா? இங்கே சேஞ்ச் பண்ணால் இங்கே அஃபெக்ட் ஆகுது எக்ஸும் ஒய்யும். ஆனால் XYயில் சேஞ்ச் பண்ணல, ஏபி அஃபெக்ட் ஆகலை. பார்த்தீங்களா? அதுதானே இதோட அவுட்புட்டு. புரியுதானு சொல்கிறது? அதனால் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் சேஞ்ச் ஆகும். ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணனா ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகாது. அதே கால் பை ரெஃபரன்ஸில் அட்ரஸை பாஸ் பண்ணனா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதே ப்ரோக்ராமை அண்ட் பின்னு போட்டிருக்கிறோம். அட்ரஸ் அனுப்புகிறோம். தட் இஸ் 200 300 அனுப்புகிறோம். மொத்தம் 54 65 அனுப்பணும். இப்போ 200 300. அப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு பாயிண்டர் வேரியபிள் தானே வேணும். ஆர்டினரி வேல்யூ அனுப்பணும், ஆர்டினரி வேரியபிள் பாயிண்டர் வேரியபிள். அப்போ XYக்கு ஸ்டார் வச்சு டிக்ளேர் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த 200 300 அட்ரஸாகவே ஸ்டோர் ஆயிரும். இஜெட்னு ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கிறோம். இஜெட் ஈக்குவல் டு ஜஸ்ட் எக்ஸ்னா 200, ஸ்டார் எக்ஸ்னா வேல்யூ 200. இந்த 54 இங்கே வரும். ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஒய், வெறும் எக்ஸ்னா 200, ஸ்டார் எக்ஸ்னா தட் லொகேஷன், வெறும் ஒய்னா 300, ஸ்டார் ஒய்னா திஸ் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ எங்கே வந்துடுது, ஏவோட லொக்கேஷனுக்கு வந்து 65 இங்கே வந்துடுது. 54 ஏற்கனவே இங்கே வந்துருச்சு. இங்கே இருக்கிற 54 எடுத்து மறுபடியும் இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணால் எக்ஸ் ஒய் ஸ்டார் எக்ஸ் ஸ்டார், ஏன்னா அட்ரஸ் தானே இருக்குது. ஸ்டார் எக்ஸ் ஸ்டார் ஒய்னு போட்டுனா 200 இருக்கிற வேல்யூ 65 தானே தான் மாற்றியாச்சு. இல்லை, 200 இருக்கிற வேல்யூ 65, 300 இருக்கிற வேல்யூ வந்து 54 தான் காட்டும். இங்கேயும் அப்படி தான் காட்டும். இதுக்கு முன்னாடியும் 54 65, அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்வாப் பண்ணிடுச்சு. ரிட்டர்ன் வந்த பிறகு ஏவோடையும் பியிலேருந்து எடுத்து அந்த வேல்யூ தானே இருக்கும், ஸ்வாப் பண்ண தானே இருக்கும். புரியுதா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யூஸ்வலாக ஒரு ஃபங்க்ஷனில் ஆக்சுவல் ஆர்குமெண்ட் வழியாக பாஸ் பண்ணலாமே தவிர பாஸ் பண்ண வேல்யூ அதாவது ஃபார்மலுக்கு போய் சேரும். ஃபார்மலில் சேஞ்ச் பண்ணால் ஆக்சுவலுக்கு வராது. ரிட்டர்ன் வழியாக ஏதாவது கொண்டுட்டு வந்தால் தான். ஆனால் பாயிண்டர் மூலமாக அதுவும் பாசிபிள். அதான் இது ப்ரூவ் பண்ணுது. அட்ரஸை பாஸ் பண்ணோம்னா இப்போ பாருங்கள், ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் சேஞ்ச் பண்ண வேல்யூ ஆக்சுவலில் ஸ்வாப் ஆகிருக்குது. அது கால் பை ரெஃபரன்ஸ் வழியாக பாசிபிள். அது இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அரேவை பாஸ் பண்ணலாம். நாம எப்படி நாம பாஸ் பண்ணுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுறாங்க, ஒரு அரே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 5 லொகேஷன்ஸ் 5 வேல்யூஸ் அசைன் பண்ணியாச்சு. 5 டைம்ஸ் லூப் ரொட்டேட் பண்ணுறாங்க ஃபார் லூப்பில். சோன்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஐ வேல்யூ 0, ஏ ஆஃப் 0 பாஸ் பண்ணுது. அது எக்ஸுக்கு வருது, இங்கே பிரிண்ட் பண்ணுது. இப்போ 54. அப்புறம் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த இடத்துல தான் சோவுக்கிட்ட தான் போகும். மறுபடியும் லூப் கண்டினியூ ஆகும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏ ஆஃப் 1 பாஸ் பண்ணும், 65 அனுப்பும், பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், லூப் கண்டினியூ ஆகும். ஏ ஆஃப் 2 எடுக்கும், மறுபடியும் கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆகும். ஏ ஆஃப் 3 லூப் கண்டினியூ ஆகும். ஏ ஆஃப் 4 எடுக்கும், மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும், லூப் கண்டினியூ ஆகும். ஏ ஆஃப் 4 எடுத்ததுன்னா அப்புறம் அதை முடிஞ்சதில்லை, 0லேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் 5 ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ், லூப் விட்டு வெளியே வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் வந்தது. ஸோ இது 5 வேல்யூஸ் பாஸ், அரேல இருக்கிற 5 வேல்யூஸை பாஸ் பண்ணியிருக்குது ஒரு லூப் வழியா. ஆனால் 5 டைம்ஸ் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கு. பட் இங்கே பாருங்க, அட்ரஸை பாஸ் பண்ணிருக்கிறோம். இதில் வந்து வேல்யூவாக பாஸ் பண்ணணும். இங்கே என்ன பண்ணிருக்கிறோம், ஸோ அண்டு ஏ ஆஃப் 5னு போட்டிருக்கிறோம். இப்போ இதோட அட்ரஸ் வந்து 200னா இது 202 இருக்கு. ஏன்னா 200 201 54க்கே இருக்கும். பிகாஸ் இது இன்டிஜர் டைப். இது
அப்போ என்ன ஆகுனா 200 பாஸ் பண்ணுறீங்க, அதை ரிசீவ் பண்ணுற பாயிண்ட் வேரியபிள் இதுதான். ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் போட்டால் 200 பிரிண்ட் ஆயிரும். ஸ்டார் எக்ஸ் போட்டால் அதில் இருக்கிற வேல்யூ 54 பிரிண்ட் ஆகும், கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆகும். A1 அட்ரஸ் 202 எடுக்கும் இல்லையா, 202 அனுப்பும், அதோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அப்புறம் 204 206 ஏன்னா A2 3 4 அட்ரஸ் வரைக்கும் எடுக்கும். அதே மாதிரி லூப் போட்டு வெளியில் வரும், அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் விட்டு வெளில வந்துடும். இது கால் பை ரெஃபரன்ஸில். என்டர் அரேவையும் பாஸ் பண்ணுறாங்க பாரு, அது கால் பை ரெஃபரன்ஸில் தான் பாசிபிள். ஏன்னா 5 வேல்யூஸுக்கு 5 டைம்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் இல்லையா. இப்போ 100 வேல்யூஸ்னா 100 டைம்ஸ் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அப்போ ப்ராசஸிங் டைம் எக்ஸிக்யூஷன் டைம் அதிகமாகும். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, என்டையர் அரேவும் பாஸ் பண்ணுறது பாசிபிள் தான் பாயிண்டர்னால. இப்போ பாருங்க, இன்டிஜர் I கமா ஸ்டார் பின்னு ஒரு பாயிண்ட் வேரியபிள், A ஈக்குவல் டு ஒரு 5 லொகேஷன்ஸ், B ஈக்குவல் டு அண்டு A ஆஃப் 0ன்னு போட்டாங்க. B ஈக்குவல் டு அண்டு A ஆஃப் 0னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட அட்ரஸ் 200ன்னு வச்சுக்குவோம். 200 தான் Bல ஸ்டோர் ஆகும். இது இப்படி ஜஸ்ட் B ஈக்குவல் டு ஏன்னு போடலாம். ஏன்னா ஒரு அரே வேரியபிள ஜஸ்ட் ஏன்னு சொன்னா என்ன அர்த்தம், பேஸ் அட்ரஸ் ஆஃப் தட் அரே, ஸ்டார்டிங் அட்ரஸ் எடுத்துரும். அண்டு A ஆஃப் 0ன்னு போடுறதும் ஜஸ்ட் ஏன்னு போடுறதும் ஒன்று தான். அதான் B ஈக்குவல் டு அண்டு A ஆஃப் 0 அல்லது B ஈக்குவல் டு ஏன்னு கூட போடலாம். இப்போ ஸ்டார்டிங் அட்ரஸ் 200 Bல ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ லூப் ரொட்டேட் பண்ணுறாங்க. எப்படி இங்கே பாருங்க, %d ஃபர்ஸ்ட் 0 B + 0, Bல 200 இருக்கும், 200 + 0, அப்போ 200 தான் இதுக்கு பிரிண்ட் ஆகும். ஸ்டார் ஆஃப் 200 + 0 வேல்யூ டு 200 என்ன 54. அப்போ இதுக்கு 200 பிரிண்ட் ஆகும், இதுக்கு 54 பிரிண்ட் ஆகும். ஸ்டார் வச்சுட்டாங்கல்லம்மா, அதே I 0 தானே, 200 + 0 200 பிரிண்ட் ஆகும். 200 + 0க்கு வேல்யூ எடுத்துருக்காங்க. இப்போ 200 வேல்யூ 54, அப்புறம் லூப் கன்டினியூ ஆகும், I 1 மாறும். 200 + 1 202 தானே யூஸ்வலாக, அட்ரஸ் கூட ஒன்று ஆட் பண்ணால் அடுத்த லொக்கேஷன் 202 வேல்யூ 202 65, 204 33, 206 67, 208 22 அப்படின்னு எடுக்குது. அப்போ ஸ்டார்டிங் அட்ரஸ் தெரிஞ்சிட்டா லூப் ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக எடுத்துடலாம். ஏன்னா அரே வந்து கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன் தான். அப்போ என்டையர் அரேவே இந்த ஃபங்க்ஷனுக்கு இதே கான்செப்ட், ஸ்டார்டிங் அட்ரஸை மட்டும் பாஸ் பண்ணுறாங்க பாருங்க இங்கே தான். ஸோ அண்டு A ஆஃப் 0ன்னு போட்டாங்க, அல்லது ஸோ ஆஃப் ஏன்னு போடலாம். அதான் ஜஸ்ட் ஏனாவே பேஸ் அட்ரஸ் தானே. இப்படி போட்டிங்கன்னா அந்த அட்ரஸ் மட்டும் 200 மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. எங்கள் லூப் ரொட்டேட் பண்ணுறோம், உள்ளே லூப் ரொட்டேட் பண்ணிக்கிறோம். 200 + 0 200 வேல்யூ டு 200, அதே ரிசல்ட் வரும். கடைசியில் கண்ட்ரோல் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இப்போ இதில் 5 டைம்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிச்சு, இல்லை ஃபங்க்ஷனே இல்லை அதில். இது இந்த எக்ஸாம்பிள் என்ன பர்பஸுக்குன்னா, இந்த மாதிரி ஒன்று அந்த லூப்புக்குள்ளே கொடுத்து லொக்கேஷன் அடுத்த லொக்கேஷன் ஜம்ப் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்காக தான் இது. அதே கான்செப்ட் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்டிங் அட்ரஸை மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு, இதே ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் அந்த 5 வேல்யூஸை பாஸ் பண்ணுறது 5 டைம்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். இதில் அதாவது பாசிங் என்டையர் அரே ஸ்டார்ட், அது அப்போ பாயிண்டர் இருக்கிறதுனால தானே பாசிபிள் அது. இப்போ ஜாவாவில் பாயிண்டர் இல்லை, C# பாயிண்டர் இல்லை அப்படின்னா, பாயிண்டர் இல்லைம்மா, பட் உள்ள இன்டர்னலாக பயன்படுத்திக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அதை ஹேண்டில் பண்ணுற வசதி அந்த லாங்குவேஜில் இல்லை. ப்ரோக்ராமர் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் உள்ள இன்டர்னல் ப்ராசஸுக்கு அது என்ன வச்சுக்குது, அட்ரஸ் எல்லாத்துக்கும் அட்ரஸ் எல்லாம் வைக்குது, எல்லாம் ஹேண்டில் பண்ணுது. ஆனால் நம்மகிட்ட அந்த இதை கொடுக்கறதில்ல. நம்மகிட்ட கொடுக்காதனால என்ன பண்ண முடியல, சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால தான் அதுக்கு கம்பைலர் எழுதுறவங்க எங்கே எழுதுறாங்க, C++ Cயில் எழுதுறாங்க, ஜாவாவோட கம்பைலரை C ஃபேமிலியில் எழுதுறாங்க. பாயிண்டர் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாயிண்டர் இல்லாத சிஸ்டம் சாஃப்ட்வேரை எழுத முடியாது. அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறவனா நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு மகான் இருக்கிறாரு, அவர் வந்து உங்களோட எல்லா காலமும் உணர்ந்துருவார், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, மனசில் இருக்கிற குழப்பம், உடல் பிரச்சனை எல்லாமே கண்டுபிடிச்சி அதிசயத்தை நிகழ்த்துறாரு. அப்படின்னா அவர் சராசரி ஆளுங்க பண்ணுற வேலையை அவர் செய்ய மாட்டாரா? அது சிஸ்டத்தையே, ஹியூமன் சிஸ்டத்தையே ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடறாரு, எங்கேருந்து விதி வேலை செய்யுது, இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடறாரு. அப்புறம் அவர் வந்து ஒரு காஃபி போட்டு கொடுங்க, டீ போட்டு கொடுங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாராம். அதனால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு எவனுக்கு தெரியும்னா, எவனுக்கு பாயிண்ட் நல்லா தெரியுமோ அவன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுவான். எவன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறானோ அவனால் சாதாரணமாக அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் எழுத வரும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எழுதுறவனால சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுத முடியாது. ஆனால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறவன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எழுதுவான். அதனால் வந்து சித்தர்கள் இந்த மகான்கள்லாம் பண்ணுற வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற வேலையும் பண்ணுவாங்க, சாதாரண மனிதர்களோட வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் சாதாரண மனிதர்கள் அவங்க வேலையை பண்ண முடியாது. அதனால் ஸ்பெஷல் ஆளுங்க அவங்கெல்லாம், பாயிண்டர்ஸ் தெரியறவங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்டர் தெரிஞ்சால் நீங்கள் என்டர் அரேவையும் பாஸ் பண்ண முடியும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் டைம்லேருந்து எல்லாம் குறையுது. இந்த மாதிரி நிறைய இடத்துல பாயிண்டர் அப்ளை பண்ணும்போது எதை நாம் வந்து சொல்கிறோம், அதாவது ரொட்டீனாக அந்த டிஃபால்ட்டாக இதுதான் நடக்கும்
அப்படிங்கிறத நடத்துகிறவங்கள நாம் ஒன்றும் அதிசயம் நடத்துகிறவங்களாம் நம்ம சொல்லலை. இப்போ மழை வருங்க, இப்போ வர வைக்கிற பாருங்க அப்படின்னு மழை வர வச்சானா தான் நமக்கு அதிசயம். அந்த டேபிள் பாருங்கள் இப்போ உயரமாக போகும் அப்படின்னு சொன்னால் அது அதிசயம். நான் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை கீழே வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களான்னா அது கீழே தான் இருக்கும், நீ சொன்னாலும் சொல்லனாலும் கீழே தான். இதையே இழுத்துட்டு போய் பக்கத்து ரூமில் போட்டுமா அப்படின்னா ஏன் நான் இழுத்துட்டு போய் போட மாட்டேன்னா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோமோ நடத்தவே முடியாது, இதில் அந்த வசதியே கிடையாது, பண்ணவே முடியாதுங்கிற விஷயத்தெல்லாம் பாயிண்டர் அப்ளை பண்ணிங்கன்னா பண்ண முடியும். முதல் ஒரு இது என்ன நடத்தவே முடியாதுன்னு இருந்தது முன்னாடி எக்ஸாம்பிளில், ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் தான் பாஸ் பண்ண முடியும், ஃபார்மலில் சேஞ்ச் பண்ணால் ஆக்சுவலாக அஃபெக்டே ஆகாதுன்னும். பட் அது பாருங்கள் பாயிண்டர்னால பாசிபிள் ஆச்சு. அதே மாதிரி என்டரே பாஸே பண்ண முடியாது, ஆனால் பாயிண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது பாசிபிள். இப்போ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிட்டன் பாருங்கள் இப்படி இந்த ஃபங்க்ஷன் வித்தவுட் வாய்டு டிக்ளரேஷன் வித் வாய்டு டிக்ளரேஷன். ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும் போதே மெயின் போட்டு இன்டிஜர் i=0 i=so பிரிண்ட்எஃப்ல i=%d அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணுறது. சோன்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. இது ஒன்றுமல்ல, ஹெலோன்னு மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுது இல்லையா? பிரிண்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ரிட்டன் ஆகும். ஐயில் என்னதை ஸ்டோர் பண்ணும்? ஏற்கனவே ஐயில் 0 இருக்குது, இப்போ எந்த வேல்யூயாவது இது கொண்டு போகுமா அப்படின்னா பாருங்கள், ஹெலோவுக்கு அப்புறம் என்ன ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகுது? 0ல் பிரிண்ட் ஆகணும். அது என்ன பிரிண்ட் ஆயிருக்குது? 3451 ஏதோ ஒரு நம்பர் பிரிண்ட் ஆயிருக்குது. அப்போ இந்த சோங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்குது? ஒரு வேல்யூ கார்வேஜில் ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு ஃபங்க்ஷன் என்ன டைப்பு? இன்டிஜர் டைப். நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலனாலும் ஒரு இன்டிஜர் கார்பேஜ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுறது. பட் அதே வாய்டு சோன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் பாருங்க, ரிட்டர்ன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஐயோட வேல்யூ 0 i=சோன்னு போட்டிருக்கிறோம், இதை கால் பண்ணுது, ஹெலோன்னு பிரிண்ட் பண்ணுது. ரிட்டர்ன் எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை, அதனால தான் ஐயோட வேல்யூ என்னென்னு பிரிண்ட் ஆகுது? 0ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ வாய்டு டிக்ளரேஷன் வந்து போட்டிங்கன்னா எதுவும் ரிட்டர்ன் ஆகாது, கண்ட்ரோல் மட்டும்தான் வரும். இது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து பாயிண்ட்